அப்துல் கலாம் தமிழ்நாட்டின் இராமேஸ்வரத்தில் 1931 அக்டோபர் 15 தேதியில் பிறந்தார். இவரது குடும்பம் சாதாரணமாக இருந்தாலும் அவரது பெற்றோர்கள் அவருக்கு முக்கியமான கல்வி மற்றும் வாழ்வின் உண்மையான பொருளை கற்பிக்கச் செய்தனர். இவரது தந்தை ஜைனுலாப்தீன் பயண கப்பல் உரிமையாளர் மற்றும் ஒரு ஆன்மீக பயன் கொண்டவர் மற்றும் அம்மா ஆசியம்மா வீட்டு செயல் ஒருங்கிணைப்பாளர் இருந்தார். அப்துல் கலாமுக்கு கல்வி பெரும் பங்கு வகித்தது. சிறு வயதிலேயே அறிவுக்கு பெரிய ஆர்வம் கொண்டிருந்த அவர் இராமேஸ்வரத்தில் உள்ள ஒரு பள்ளியில் படிக்கத் தொடங்கினார். பின்னர் சென்னை மட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி (MIT) இல் வானவியல் பொறியியல் படித்தார். ஆரம்பத்தில் பணப்போக்கு குறைபாடுகள் இருந்தாலும் அவரது தொலைநோக்கு மற்றும் விடாமுயற்சி அவரை வெற்றி பெற்ற மனிதனாக்கியது. அப்துல் கலாம் இந்திய அரசுத் துறையில் தனது வாழ்க்கையை தொடங்கினார். முதலில் டிஃபென்ஸ் ரிசர்ச்சும் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் (DRDO) மற்றும் பின்னர் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான ISROவில் முக்கியமான பங்கு வகித்தார். இந்தியாவின் முதல் ராக்கெட் உமிழ்வு மற்றும் செயற்கைக்கோள் திட்டங்களிலும் அவர் ஒரு முக்கிய பங்காற்றினார். அவர் 1998ஆம் ஆண்டில் போகரன் அணு சோதனைகளை முன்னெடுத்ததன் மூலம் மிசைல் மேன் ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்பட்டார். அவரது வழிகாட்டுதலிலும் இந்தியா புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் பாதுகாப்பு துறையில் முன்னேறியது. 2002ஆம் ஆண்டு கலாம் இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக பதவியேற்றார். அதற்கு பிறகு அவர் மக்களின் மனதில் மிகவும் பிடிக்கப்பட்டார். குறிப்பாக இளைஞர்களுக்கு தனது நம்பிக்கையையும் கனவுகளை பூர்த்தி செய்யும் உற்சாகத்தையும் பகிர்ந்தமைக்கு. பிரதமராக இருந்தபோது கலாம் எப்போதும் எளிமையாக வாழ்ந்து தனது அறிவை மாணவர்களுடன் பகிர்ந்து பல்வேறு இடங்களில் ஊக்குவிப்புடன் உரையாற்றினார். அவர் 2015ஆம் ஆண்டு இந்தியாவின் மிகப்பெரிய கல்வி நிறுவனமான IIM ஷில்லாங்கில் மாணவர்களுக்கு உரையாற்றிக் கொண்டிருந்த போது திடீரென உயிரிழந்தார். இவரது வாழ்க்கை மற்றும் பணிகள் இன்றும் எங்கள் மனதில் புதிய கனவுகளையும் சாதனையையும் தருகின்றன. சோஷியல் சர்வீஸ் என்னும் தத்துவத்தில் வாழ்ந்த கலாம் உலகம் முழுவதும் சிறந்த விஞ்ஞானி, கலைஞர், கல்வியாளர் மற்றும் இந்திய மக்களின் நம்பிக்கையை இழப்பாதவராக நினைவிடப்படுகிறார்.